இலக்கியாவும், கௌதமும் இப்போ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா, நம்ம ஜானகிக்கு வந்து இப்ப 2 பேரும் எங்க போயிட்டு எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே! கையில வந்து ஒத்த ரூபா கூட இல்ல. இலக்கியாவும், கௌதமும் வந்து சாப்பிட்டாங்களா? இல்லையா? எங்க தங்குனாங்க? எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தத்தோட வந்து பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம, கார்த்திக் நானும் உன் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி இப்போ பின்னாடியே வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இப்போ அஞ்சல் இருந்துட்டு நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ அத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவ மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஜானகி 2 பேரும் வந்து கார்ல ஏறிட்டு எல்லா ஊருமே, அதாவது பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து தேடி பார்க்குறாங்க. அங்க, இங்கன்னு சொல்லிட்டு வந்து திரிஞ்சு பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து அவங்க வந்து கிடைக்கிற மாரியே இல்ல. ஆனா கடைசியில வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துகிட்டு நம்ம இலக்கியா ஒரு வாட்ச வந்து ஒரு கடையில குடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த கடையில வந்து அந்த வாட்ச வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு, இது இலக்கியாவோட வாட்ச் தான், கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு வந்து இப்போ எல்லாத்தையுமே விசாரிச்சு நம்ம இலக்கியா, கௌதம் இருக்கிற இடத்துக்கு வந்து டைரக்ட்டா போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் ஒரு பக்கம் வந்து பால் காய்ச்சி அடுத்ததா ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜானகி வந்து 2 பேரும் எங்க கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த வாட்ச பார்க்குறாங்க. அதாவது வந்து அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல வந்து அங்க இருக்கிற டீ கடை, அந்த கடை, இந்த கடைன்னு சொல்லி எல்லா கடையிலயும் வந்து விசாரிக்கிறாங்க. கடைசியா அந்த தள்ளுவண்டி கடைக்கு போயிட்டு அங்க விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் அங்க அந்த வாட்ச் இருக்கிறத வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்க இருந்து வந்துச்சு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது, இந்த மாரி தான் வந்து 2 பேர் வந்தாங்க. புருஷன், பொண்டாட்டி. அவங்க தான் வந்து இந்த அதாவது சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்லாம இந்த ஒரு வாட்ச வந்து எங்க கிட்ட குடுத்துட்டு வந்து சாப்பிட்டு போனாங்க. கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதனால தான் இந்த வாட்ச பத்திரமா வந்து எங்க கூடயே வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ வருவாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் மனசு கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து மறுபடியும் வந்து வாங்கிக்கிற வரைக்கும் இந்த வாட்ச வந்து நாங்க கூடயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம ஜானகி இருந்துகிட்டு அவங்க வந்து அந்த அவங்களோட ஃபோட்டோவ காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இவங்கள பாருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கியாவோட ஃபோட்டோவ காட்டிட்டு அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது. என்னோட மகனும், மருமகளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லிட்டு அந்த வாட்சையும் வந்து நம்ம ஜானகி வந்து காசு குடுத்து வாங்கிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா ஜானகி அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான், இப்பதான் வந்து அந்த அதாவது இங்க ஒருத்தர் இருந்தாரு செக்யூரிட்டி. அவரு தான் வந்து நைட் வந்து தங்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க இங்க தான் எங்கேயோ 2 தெரு தள்ளி வீடு வந்து கிடைச்சிருக்கு. வாடகை வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு வீட்டுக்கு வந்து குடி போயிருக்கிறதா வந்து சொன்னாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா, அப்பதான் நம்ம ஜானகிக்கு வந்து உயிரே வருது. ஏன்னா கௌதமும், இலக்கியாவும் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக இப்ப போக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.